எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க ஊரோட பாரம்பரிய இனிப்பு பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த இனிப்பு பூரி செய்யறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவு மைதா மாவு, கொஞ்சமாக சால்ட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவு குழைக்கும் போது தண்ணியை மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை நம்ம மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுலேயும் செய்யலாம். பட் எங்கள் ஊரில் ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி மைதா மாவில் தான் செய்வாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இந்த பூரி வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது தெருவில் கூறி விற்பாங்க. இப்போலாம் வந்து இந்த பூரி அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. ஒரு சில பேர் தான் விற்பாங்க. அதுவும் சொல்லி வச்சு நம்ம வாங்கணும். மாவை நம்ம பூரிக்கெலாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம உடனே செய்யலை, ஒரு ½ அன் ஹவர் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த கேப்பில் வந்து நம்ம இதுக்கு தேவையான சுகர் சிரப் செஞ்சுக்கிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஸோ அடுத்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 கப் அளவு தண்ணியும் 3 கப் அளவு சுகரும் சேர்த்துக்கிடுறேன். சுகர் சிரப் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது பூரியில் ஒட்டாது. இது லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வரும்ல, அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சுகர் எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுக்கிடலாம். சில பேர் வந்து ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இனிப்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பூரியை இதில் போட்ட உடனே எடுத்துருங்க. இப்போது சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை கொதிக்க வச்சுக்கிடலாம். நம்ம சுகர் சிரப் காய்ச்சும் போது சுகரில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த சிரப் கொதிக்கும் போது மேலே நுரக்கட்டி வரும். அப்போது கம்ப்ளீட்டாக அழுக்கு எல்லாத்தையுமே வந்து எடுக்க முடியாது. இதில் நம்ம கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துண்டா இந்த அழுக்கு எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பெரியவங்கள்லாம் செய்வாங்க. நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வடித்து எடுக்கிறதுக்கு பதிலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக பாலை சேர்த்துட்டா அழுக்கு எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒன்றாவெலாம் போட்டு எடுக்க மாட்டாங்க. பெரிய பாத்திரமாக வச்சுருப்பாங்க. ஸோ அதில் போட்டு எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும். இப்போது சுகரில் இருக்கக்கூடிய கசடி எல்லாமே வந்துடுச்சு. அடுத்து இதில் வாசனைக்காக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாகு திக்காக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம எதுக்கு இதில் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன்டா, பாகு வந்து ஆறுனதுக்கப்புறமும் திக்காகாமல் அப்படியே இருக்கும். நம்ம சுகர் சிரப்பில் முக்கி எடுக்கிற பூரி ஆறுனதுக்கப்புறம் மேலே வெள்ளை வெள்ளையாக தெரியும். ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டியும் நம்ம இதில் லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். இப்போது இந்த சிரப் வந்து ஆறட்டும். அடுத்து நம்ம பூரியை தேய்ச்சிக்கிடலாம். நான் பிசைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது கவுண்டர் டாப்பை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பூரியை தேய்ச்சிக்கிடலாம். இதில் எண்ணெய் சேர்த்துறாதீங்க. நம்ம மாவு எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு தான் வந்து நல்ல லேயர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை வச்சுட்டு இதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிடலாம். நான் எடுத்த மாவுக்கு டோட்டலாக 10 உருண்டை கிடச்சிச்சு. இப்போது எல்லா உருண்டைகளையும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிடுறேன். இப்போது மாவு எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்தியாச்சு. அடுத்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இது ஃபுல் இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இதுக்கு மேலே நம்ம மாவை தூவிக்கிடலாம். இப்போ நான் 5 லேயரையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிக்கிடுறேன். ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் ஒரே சைஸில் நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம்டா ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் சாஃப்டான லேயர் கிடைக்கும். நான் இந்த லேயருக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கீ கூட சேர்த்துக்கிடலாம். இதே மாதிரியே 5 லேயரையும் 1 by 1 அடுக்கி வச்சுக்கிடுறேன். இப்போது அடுக்கி வச்ச இந்த லேயரை நம்ம திரும்பவும் தேய்க்கணும். மாவை திரும்பவும் மேலே தூவி விட்டுட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நம்ம ரொம்ப தேய்ச்சிட்டோம்டா ஃபைனலாக பூரி நமக்கு லேயர் லேயராக கிடைக்காது. ஸோ இதுக்கு மேலே இன்னும் 2 லேயர் கூட வச்சு தேய்க்கலாம். இப்போது தேய்ச்ச இந்த மாவை நல்லா ஒல்லியாக சுருட்டிக்கோங்க.
இப்போது இதை நல்லா சுருட்டியாச்சு. இது எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஒரு நைஃபை வச்சு ஈக்குவல் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி செஞ்சால் தான் வந்து உங்களுக்கு எல்லா பொரியுமே வந்து ஒரே சைஸில் கிடைக்கும். இப்போது கட் பண்ண உருண்டைகளை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதில் இருந்து ஒரு பீஸை எடுத்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். திரும்பவும் வந்து கவுண்டர் டாப்பில் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுலேருந்து ஒரு பீஸை எடுத்து இந்த பொசிஷனில் வச்சு நல்லா பாமை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா பூரி வந்து ரொம்ப கனமாக இருக்கும். ஸோ அதனால் ரோலிங் பின்னை வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஃப்ளாட்டாக தேய்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு லேயர் வராது. இப்போது இந்த மாதிரி ஒரு உருண்டையை தேய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ இது இருக்கட்டும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. அதை வந்து சுருள் பொரின்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் ஊரில் வந்து இந்த ரவுண்டு பொரி தான் ஃபேமஸ். இதுதான் வந்து தெருக்கல்ல கூறி விற்பாங்க. இப்போது இந்த தேய்ச்ச பொரியை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் நம்ம பூரியை சேர்த்துக்கலாம். பூரியை சேர்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நல்லா சுற்றி விடணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இது உள்ளேயும் பொரிஞ்சு மேலேயும் பொரிஞ்சு வரும். இது நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஆயிலேருந்து எடுத்துட்டு லைட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். பூரி நல்லா ஆறணுன்னு தேவையில்லை. லைட்டாக சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். இதை நல்லா சுற்றி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக பொரியும். நம்ம பெரிய கடாயில் நிறைய ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் 4-5 சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லா சைடுமே வந்து கலர் ஈவனாக வந்துருச்சு. இதை இப்போது நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெய் எல்லாமே நல்லா வடியை விட்டுட்டு எடுத்துருங்க. சுட்டு எடுத்த பூரியை ஒரு சீவில் வச்சுட்டேன்டா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே கீழே வந்துடும். அடுத்து இந்த பூரியை வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. லைட்டாக 2 சைடும் பெரட்டி விட்டுட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் பூரியை ஜீரா பாவில் போட்டேன்னா பூரி வந்து குடிச்சிரும். ஸோ அதனால் கிறிஸ்பினஸ் இருக்காது, சொதன்னு இருக்கும். பாருங்கள், நல்ல லேயராக பலன்னு இருக்குது. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய பூரியையும் ஒன்றா போட்டு சுட்டு எடுத்து ஜீரா பாலில் சேர்த்துக்கலாம். இது சும்மா சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சுட்டுட்டு இருக்கும்போதே வந்து பசங்க 1-2 எடுத்து காலி பண்ணிடுவாங்க. பூரியை சுட்டு எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஆற வச்சுட்டு எண்ணெய் எல்லாமே வடிஞ்சதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் சேர்த்து 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு எடுத்துடணும். ஸோ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா வெளியில் 2 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இங்கே நான் மைதா சேர்த்துருக்கேன். மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவுலையும் செய்யலாம். இந்த தீபாவளி தித்திக்கும் தீபாவளியாக அமைய எங்கள் ஒரு பாரம்பரிய இந்த இனிப்பு பூரியை செஞ்சு அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்பியான இனிப்பு பூரி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.